இல்லை, எனக்கு புரியல. காமன் மேன் ஷோன்னு ஒரு ஷோ நடத்துறீங்க, சரி ஓகே. அந்த ஷோக்கு நீங்களும் ஏதோ ட்ரை பண்ணி ப்ரோமோலாம் எடிட் பண்ணுறீங்க, அதுவும் ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுற ப்ரோமோ கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்க. ஏன் அதில் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? ஏஐ யூஸ் பண்ணி கேவலமாக பண்ணுறீங்க. நேத்திக்கு ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க, மாயாவா ஹோஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ப்ரோமோ. சீரியஸாக இந்த ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த காமன் மேன் ஷோ பற்றின சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆல்ரெடி நம்ம பேசினது தான். வர ஆகஸ்ட் 16 ஆரம்பிக்கிறாங்க. எல்லா நாளும் நடக்குது. மண்டே டு சண்டே 7 நாளுமே நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகிறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு செலக்ட் செய்யப்பட்ட நபர்கள் எல்லாருமே நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெக்கமெண்டேஷனில் தான் உள்ளே வந்திருக்கிறாங்க. அப்படி ஒன்றும் இந்த காமன் மேன் ஷோ வந்து ரொம்ப எத்திக்ஸோடலாம் நடத்தப்படலை. எல்லாம் அன்எத்திக்கலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேர் தான் காமன் மேன், ஆனால் உள்ளே வர்றவங்க அப்படி இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த ஷோக்கு 3 ப்ரோமோ போட்டான். முதல்ல வந்து 3 இல்லை 4 ப்ரோமோ போட்டான். ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி வந்து இந்த காமன் மேன் ஷோக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு போனாப்புல. நீங்க பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு ஜானரா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை பண்றதுக்கு நான் பிக் பாஸை சமாளிச்சிருவேனே, இந்த டாஸ்க் பண்றதுக்கு நான் அந்த டாஸ்க் பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்க. அப்ப விஜய் சேதுபதி வந்து இது வரைக்கும் இந்த கேமை நீங்க பாத்தீங்க, இனிமே இந்த கேமை நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ விட்டாப்ல. அடுத்து ப்ரோமோ வந்து ஜட்ஜஸ்னுடைய ப்ரோமோ. ஆரி, ராஜு, அதுக்கப்புறமா ஓவியா, போஸ்டா மாயா வந்தாங்க. அந்த ப்ரோமோ ஓரளவுக்கு டீசெண்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு தீம் செட்டப்ல, ஒரு பிபி கேஃபேன்ற ஒரு தீம் செட்டப்ல பண்ணாங்க. அடுத்து ஒரு ப்ரோமோ விட்டாங்க பார்த்தீங்களா, அங்கதான் நான் வந்து செதறிட்டேன். அதாவது ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ, சம்பந்தமே இல்லாம ஒரு ப்ரோமோ, லாஜிக்கே இல்லாத ஒரு ப்ரோமோ. இந்த காமன் மேன் ஷோக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் இந்த ப்ரோமோக்கு என்னடா தொடர்பு இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு ப்ரோமோவை தான் அந்த ப்ரோமோவை விட்டாங்க. ப்ரோமோல என்னத்தை காட்டிடுறாங்க? இந்த 3 பேரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள திருடுறதுக்காக போறாங்க. எதுக்கு ஃபர்ஸ்ட் திருடுறதுக்காக போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. லாஜிக்கா இல்லையே. ஒரு இடத்துக்கு வந்து கொள்ளடிக்கிறதுக்கு போறாங்க, அதுவும் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அப்படியே ஜம்ப் பண்ணி, ஏன்னா ஏஐ தானே, என்ன வேணாலும் அதில் நம்மளால பண்ண முடியும்ல. உள்ள போயிட்டு ஓவியா தான் வந்து ஹேக்கராமா. அவங்க வந்து என்ன பண்றாங்க, உள்ள போய் அங்க சுத்தி முத்தி தேடி பார்த்து ஒரு பெரிய ஒரு லாக்கரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லாக்கரை வந்து ஹேக் பண்ணி ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா உள்ள ஒரு போர்ட்டல் இருக்கு. போர்ட்டலை பார்த்ததுமே 3 பேருமே தன்னுடைய மாஸ்கை கழட்டிட்டு அந்த போர்ட்டலில் கை வைக்கிறாங்க. அப்படியே அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி பிக் பாஸ் ஜூரி பேனல் அப்படின்னு சொல்லிட்டு 3 சீட்டில் வந்து உட்காடுறாங்க. அதில் ராஜுவும் ஆரியும் அப்படியே இருக்காங்க. ஆனால் ஓவியா ஃபேஸே கிடையாது. இதை எடிட் பண்ணும்போது நீங்கள் ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்துருக்க மாட்டீங்களா? அந்த அவுட்புட்டை பார்த்து என்ன பண்ணியிருக்கணும், ஆஹா ஓவியா ஃபேஸ் வந்து மேட்ச் ஆகலை, அதை வந்து திரும்ப மாற்றணும். ப்ராம்ப்ட் தானே, திரும்ப அதை மாற்றி போட்டிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சோம்பேறித்தனமா அதே ப்ரோமோ தூக்கி போட்டு விட்டாங்க. நம்ம அந்த கேள்வி எழுப்பியிருந்தோம், இப்போ அந்த கேள்வி எல்லாருமே எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் டிவி என்ன பஞ்சத்தில் போய்கிட்டு இருக்கா, எதனா நஷ்டத்தில் சேனல் நடக்குதா, எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு விஷயம். இப்போ இந்த காமன் மேன்ஸ்லாம் யாரு அப்படிங்கிறது சார்ந்து ஒரு ப்ரோமோ நீங்க போட்டீங்க, ஒரு கியூரியாசிட்டி நீங்க கிளப்புனீங்கன்னா பரவாயில்ல. ஒரே வீடியோலயே சொல்லிட்டீங்க மாயா தான் ஹோஸ்ட், ராஜுவும் ஆரியும் ஓவியாவும் தான் வந்து ஜட்ஜுன்னு சொல்லியாச்சு. இதை திரும்ப காட்டுறதுக்கு எதுக்கு ப்ரோமோ அப்படின்ற ஒரு கேள்வி. மொத்தமா 4 பேரும் சேர்த்து ஒரு ப்ரோமோ போட்டாங்க. அப்புறமா 3 பேரும் சேர்த்து ஒரு ப்ரோமோ. இப்போ ஹோஸ்ட் மாயாவுக்கு தனியா ஒரு ப்ரோமோ. சரி, இந்த ப்ரோமோ வச்சு எதனா லாஜிக்கா இருக்குதுன்னு பார்த்தா அதுவும் அதை விட மோசமா இருக்குது. முதல்ல மாயாவை எதுக்குப்பா நீங்க ஹோஸ்டா போட்டீங்கன்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த கேள்விலாம் நமக்கு இல்லை. யாரை வேணாலும் ஹோஸ்டா போட்டோம், அவங்க ப்ராடக்ட், அவங்க யாரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கிட்டோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த ப்ரோமோல என்ன நடக்குது, திரும்பவும் ஒரு ஏஐ செட்டப்ல ஒரு பெரிய ஒரு ஏதோ அண்டர் வேர்ல்டு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மாயா வராங்க, மாயா வந்தோடனே கையை இப்படி காட்டுறாங்க, இப்படி காட்டுறாங்க. இப்படி காட்டினோடனே கையில் வந்து மைக்கு வருது. இவ்வளோ பில்டப் தேவையில்லையே இந்த ஷோக்கு. அப்படி என்ன எதுனா சட்டசபை எதுனா பாராளுமன்றம் அந்த மாதிரி என்ன போய் பேச போறாங்களா புரியல. மாயா அவ்வளோ பெரிய ஹோஸ்டா, இப்படி கையை காட்டுறாங்க, மைக் இங்கே வருது. சரி, மைக் வந்துச்சா, மைக் வந்தோடனே போறாங்க. அங்கே ஒரு சேர் இருக்குங்க, அந்த சேர்ல வந்து தூக்கி அடிக்கிறாங்க மைக்கை. கையில் எதுக்கு மைக் வந்துச்சுன்னு தெரில, எதுக்கு அந்த மைக்கை தூக்கி அடிச்சாங்கன்னு தெரில. அடித்த உடனே பின்னாடி வந்து ஹோஸ்ட்டு மாயா அப்படின்னு வருது. மாயாக்கா வந்து ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கோட் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு வந்து இப்படி கையை கட்டி நிற்கிறாங்க. அவ்வளோதான், இதுதான் ப்ரோமோ. எதுக்கு இந்த ப்ரோமோ? நாங்கள் என்ன கேட்குறோன்னா, சொன்ன விஷயத்தை ரிப்பீட்டடாக ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? ஹோஸ்ட்டுக்கு ஒரு ப்ரோமோ, இப்போ அடுத்தடுத்து என்ன திரும்ப வரப்போகுது, ஆரிக்குன்னு ஒரு ப்ரோமோ வரும், ராஜுக்குன்னு ஒரு ப்ரோமோ வரும்,
ஓவியாவுக்கும் ஒரு ப்ரோமோ வரும். ஏன்னா ஃப்ரீயா இருக்கிறாங்க போல, அங்க புதுசா ஆட்களை எடுத்து வேலை வாங்கணுன்றதுக்காக இந்த வேலையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. பின்னாடி வேற எவனோ ஒருத்தன் இடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சவுண்டு, அந்த நாய்ஸ் கண்டிப்பா இருக்கும், மன்னிச்சிருங்க. நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்க்குறேன். அவன் இன்னமும் பக்கத்துல ஏதோ வீட்டில் வேலை நடக்குது போல. அவன் ஸ்டாப் பண்ண மாட்டான், நம்ம ஸ்டாப் பண்ணி இருக்க முடியாதுல, நம்ம பேசிதான் ஆகணும், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரோமோ தனித்தனியாக ஒரு நாளைக்கு விட போறீங்களா? பில்டப் விடுறது ஓகே, விடுற பில்டப் நல்லா இருக்கணும்ல, அதுதான் நம்ம கேள்வி. பில்டப் வந்து நீங்க கொடுக்குற பில்டப் மக்கள் பார்க்குற மாதிரியும் ரசிக்கிற மாதிரியும் ஓகே அப்படின்னு வந்து ஒரு கியூரியாசிட்டியை கிளப்புற மாதிரிலாம் இருக்கணும். எதுக்குடா அந்த ப்ரோமோ விடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மக்கள். நீங்க யாரை சாட்டிஸ்ஃபைட் பண்ண இந்த ப்ரோமோ போடுறீங்க? மாயாவை சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கா, இல்ல ஆரி ராஜு ஓவியாவை சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கா? ஐயா, சாட்டிஸ்ஃபைட் ஆக வேண்டியது மக்கள் ஐயா, பார்க்க போறது மக்கள் தான். நீங்க என்ன தப்புனாலும், இப்போ போட்டோலாம் வேற லீக் ஆயிடுச்சு, செகண்ட் ரவுண்ட் சொல்லிட்டு போட்டோலாம் வேற லீக் ஆகுது. ஓவியாவும் ஆரியும் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அந்த செட்டு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக ஹிந்தி பிக் பாஸ்ல வந்து அந்த வீட்டினுடைய செட்டை வந்து காமிச்சாங்க. ஒரு மாதிரி ஒரு பேலஸ் மாதிரி, பழைய பாலடைஞ்ச ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது லுக்கு. அதாவது அந்த காலத்து ஜெயில், இப்போ ரோமாபுரி கிரேக்கத்தில் அப்படியே வந்து ஒரு ஜெயில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்து பண்றாங்க வீட்டை. அதே மாதிரி காப்பி அடிச்சு பேக்ரவுண்ட்ல வச்சிருக்கிறாங்க காமன் மேன் ஷோல. அந்த போட்டோ கூட நான் போட்டு விடுறேன். போட்டோனால பல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அதை வந்து அடுத்த வீடியோல நான் பேசுறேன். இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்குள்ள கண்டஸ்டன்ட் லிஸ்ட் யார் வர போறாங்க அப்படின்ற கேள்விக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு இப்போத்துலேருந்தே வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஆல்ரெடி அதை பார்த்தாச்சு, பல பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக ஸ்பெசிஃபிக்காக அதை மட்டும் நம்ம பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோமோவில் பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த ப்ரோமோ போடுறதுக்கு நீங்கள் போடாமல் இருக்கலாம். தயவுசெய்து அப்படியே விட்டிங்கன்னா கூட 16ஆம் தேதி நேரடியாக ஷோவை போய் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதை விட்டு ப்ரோமோ போடுறேன் அதை போடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தயவுசெய்து வந்து கழுத்து இருக்காதீங்க. வெறுப்பேற்றுற மாதிரி ப்ரோமோ போடக்கூடாதுல்ல. சீரியஸாக இந்த ப்ரோமோ பார்த்தவங்க நீங்கள் சொல்லுங்களேன், இந்த ப்ரோமோ நல்லா இருக்கா? உட்காந்து கமெண்ட் செக்ஷன் தான் படிக்கணும் போல. படிப்போமா? கமெண்ட் செக்ஷன் படிப்போமா? ஒரு நிமிஷம் இருங்களேன், அப்படியே படிப்போம். ப்ரோமோ பார்த்தீங்களா? நான் சொல்லலை, என்ன கருமோடா இது. முதல் கமெண்ட்டு, இது ஹோஸ்ட் இல்லை கோஸ்ட். ப்ரோமோ எங்கடா? இதை தயா நாங்களும் கேட்குறோம். இது ப்ரோமோவா? ப்ரோமோ எங்க? ஒரிஜினல் ப்ரோமோ எங்க? அடுத்து, மாயா டான்ஸ் வேற லெவல், அந்த சீசன் அதான் இந்த சீசன் ஹோஸ்ட். ஓ ஓகே, காமன் மேன் ஷோக்கு தான் மாயா ஹோஸ்ட், பிக் பாஸுக்கே ஹோஸ்ட் கிடையாது. எப்பா தலைவி மாயா, இந்த ஷோ செம்ம ஃபன்னா இருக்க போது. மாயா அண்ட் ராஜு அண்ட் ஓவியா காம்போக்கு வெயிட்டிங். அடுத்து, இது ப்ரோமோவாடா? ஏலியன் மூவி ட்ரெய்லராம், அப்படியே கிளவி மாதிரி இருக்கா. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பாடி ஷேமிங்லாம் பண்ணக்கூடாது. அடுத்து, மாயா நீங்கள் எதுக்கு ஆங்கர் வேற ஒத்துக்கிட்டீங்க? இந்த ராஜு ஆங்கர் ஆயிருக்கலாம், நீங்கள் ஜட்ஜி பேனலில் உட்காந்துருக்கணும். ராஜு ஆங்கர் நல்லா பண்ணுவான், ஜட்ஜி அவனை ஏற்றுக்க. டேய் ஏண்டா இதெல்லாம் ஒஸ்ட்ல. அப்பா ராஜு வாட்சி சீசன் 5 டைட்டில் வின்னர்டா. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி மாயா ஃபேன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது, டைம் வேஸ்ட்டு, ஓவர் ஆக்டிங். மாயாவுக்கு ஃபயர் விட்டுருக்காங்க. மை பிபி வாய்ஸ் கோயிங் டு மிஸ் திஸ் சீசன். ஓ, அவர் வரமாட்டார் போல இருக்கு. ஓகே, வெல்கம் டு பாஸா. விஜய் டிவி ஒரு தரித்திரம், செகண்ட் பிக் பாஸ் ஒரு தரித்திரம், இப்போ 3வது தரித்திரமான மாயாவை கொண்டு வராங்க. நோ ஆஃபென்ஸ், நான் இல்லை, கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்குப்பா, நான் காரணம் கிடையாது இதுக்கு. நன் லாஃபிங் இந்த கார்னரா? ஓகே, ஐயோ அம்மா பேய், இதுக்கு இந்த பிஜிஎம் ஒரு கேடு. பார்த்தீங்களா? when the world is topping bullies. மஞ்சுளா டீச்சர் வேற ஹோஸ்ட் கிடைக்கலையா உங்களுக்கு? கமல் ரெக்கமெண்டேஷன் போல. ஐயோ, ஆண்டவர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, பெரும்பாலும் கமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது. மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ஷோ வந்து மக்களுக்காக தான் நம்ம நடத்துகிறோம், அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் பார்க்கறதுக்காக தான் இந்த ஷோ நடத்துகிறோம், மக்கள்லேருந்து ஒருத்தரை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த ஷோவுடைய கான்செப்ட். அப்போ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் ப்ரோமோஸ் ரெடி பண்ணலாம். சும்மானா டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஹோஸ்ட்டுக்கு ஒரு ப்ரோமோ, ஜட்ஜஸ்க்கு ஒரு ப்ரோமோன்னு போட்டுட்டு இல்லாமல் குவாலிட்டியாக குவான்டிட்டியாக நல்லதாக ஒரு ப்ரோமோ போட்டிங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரோமோ வச்சு நாங்கள் 8 நிமிஷத்துக்கு என்னத்தை பேசுவோம்? எங்களுடைய கஷ்டத்தையாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? இப்போ என்னதான் விஜய் டிவி ஒரு பக்கம் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் போட்டு பூஸ்ட் பண்ணாலும்
வெளியில இருந்து ரிவ்யூ பண்றதுக்கு நாங்க வேணும்ல, நாங்க தானே இந்த ஷோ கொண்டு போய் மக்கள் கிட்ட வந்து சேர்க்கறது. அப்ப எங்களுக்கு 8 நிமிஷம் பேசுற அளவுக்காச்சும் நீங்க அதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? 30 செகண்ட் 40 செகண்ட்ல நாங்க என்னத்த பேசுறது? எதுக்கு மைக்க கொடுக்குறீங்க? அந்த மைக் எதுக்கு அவங்க தூக்கி போட்டாங்க? ஹோஸ்ட் மாயான்னு பேரு எதுக்கு? ஹோஸ்டுக்கு எதுக்குங்க அப்படி ஒரு சிம்மாசனம்? இப்ப விஜய் டிவி பிக் பாஸ் ஷோக்கு ஹோஸ்ட்னா விஜய் சேதுபதி, அவர் தான் அங்க வந்து லீடு, முக்கியமான ஆள். இது வந்து ஒரு ஷோ, ஒரு ஆக்டர் சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு காம்படிஷன். அதுல மாகாப்பா பிரியங்கா மாதிரி மாயா வந்து ஹோஸ்டா தான் வராங்க. ஜட்ஜஸ் 3 பேருக்கு நீங்க பில்டப் கொடுக்கறது ஓகே, ஹோஸ்டுக்கும் அதே பில்டப்னா ஈக்குவாலிட்டி பாக்குறீங்களா? ஈக்குவாலிட்டியா நீங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? சரி, ஓகே இருக்கட்டும், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ப்ரோமோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் லிஸ்டோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா முக்கியமா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம சேனலை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதனால தயவு செய்து லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.